சாம் பி. செல்லத்துரை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஜெபத்தை குறித்து போதித்து வருகிறோம். குறிப்பாக விசுவாசம் ஜெபமும் என்பதை குறித்து போதித்து வருகிறேன். அதாவது ஜெபத்திலே விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை குறித்து போதித்து வருகிறோம். விசுவாசம் இல்லாமல் ஜெபம் வெற்றி பெற முடியாது. சிலர் சொல்கிறாங்க, எனக்கு ஜெபத்து மேலே நம்பிக்கைங்க. ஜெபத்து மேலே நம்பிக்கை இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை மேலே முதல்ல நம்பிக்கை வேணும், அப்புறம் தான் ஜெபத்து மேலே நம்பிக்கை வைக்கணும். எனக்கு ஜெபத்து மேலே நம்பிக்கை என்று சொல்லுகிறவர்கள் அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பதே கிடையாது, அதன் மேலே பெரிய ஒரு விசுவாசம் கிடையாது. விசுவாசம் இருந்தால்தான் ஜெபம் வெற்றிகரமாக இருக்க முடியும். ஆகவே விசுவாசத்தையும் ஜெபத்தையும் குறித்து இங்கே போதித்து வருகிறோம். ஜெபம் என்றால் என்ன? சில காரியங்களை போதிக்க போகிறோம் பாருங்க. இந்த விசுவாசம் ஜெபம் என்கிற காரியத்தில், ஜெபம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே கருத்தரித்து, இருதயத்திலே கருத்தரித்து, அதை நம்முடைய நாவிலே வார்த்தைகளாக அவைகளை பெற்று நாவில் வைத்திருக்கிறது மட்டுமில்லாமல் அதற்கு சத்தத்தை கொடுத்து அதை பேசும்போது, தேவன் வார்த்தையை பேசினா எப்படி பூமி உண்டாயிற்று, தேவன் வார்த்தையை பேசுறதுனால எப்படி ஒரு காரியத்தை சிருஷ்டிக்க முடிந்தது, அதுபோல ஒரு வல்லமை நம்முடைய உள்ளத்திலே வார்த்தையை கருத்தரித்து, தேவனுடைய வார்த்தையை கருத்தரித்து, நம்ம பேசுறது நம்ம வார்த்தை இல்லை, தேவனுடைய வார்த்தை. அதனால தான் ஜெபம்ங்கிறது நம்ம வார்த்தையை சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறது இல்லை. ஜெபம் என்கிறது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுறதுன்னு பார்த்து அதை உள்ளத்தில் வைத்து அதை கன்சீவ் பண்ண வேண்டும். முதல்ல இதெல்லாம் பேச போகிறோம் பாருங்க. கன்சீவ் பண்ண முதல்ல ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால், எனக்கு ஜெபம் மேலே நம்பிக்கை பிரதர், எனக்கு கண்ணீர் மேலே நம்பிக்கை ஒருத்தர் சொல்கிறாரு. எனக்கு தெரியும் ஆண்டவர்கிட்ட போய் கண்ணீர் விட்டா எல்லாம் நடந்துடும், கண்ணீர் விட்டால் எல்லாம் நடந்துடும்னா இன்றைக்கி எல்லாருமே பிரமாதமாக எல்லாருக்கும் எல்லாம் நடந்திருக்கும் இன்றைக்கி. ஏன்னா எல்லா கிறிஸ்தவர்களும் கண்ணீர் விடுற கிறிஸ்தவங்க தான். கண்ணீர் விடுறதுல தேர்ந்தவங்க அவங்க. இன்னைக்கு எப்படி இருந்திருப்பாங்கன்றீங்க? வெறும் கண்ணீர் விட்டு காரியத்தை சாதிக்க முடியுமானா இன்னைக்கு பெரிய காரியம் நடந்திருக்கு அவருடைய வாழ்க்கையில். அவன் சொல்கிறான், எனக்கு ஜெபத்தின் மேலே நம்பிக்கை பிரதர், எனக்கு கண்ணீர் மேலே நம்பிக்கை பிரதர், எனக்கு கூப்பாட்டின் மேலே நம்பிக்கை பிரதர், எனக்கு அழுகையின் மேலே நம்பிக்கை. முதல்ல வசனத்தின் மேலே நம்பிக்கை வைங்க. கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை எடுத்து உள்ளத்திலே கருத்தரிக்க வேண்டும், உள்ளதை கன்சீவ் பண்ண வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உள்ள ஒரு விதையை போல போய் அங்கே பயிரிடப்பட வேண்டும், அது நடப்பட வேண்டும். அது உள்ள கன்சீவ் பண்ண பிறகு அது நாவுக்கு வர வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் தான் நாவு பேச வேணும். ஏதோ அறகுறையா இல்லை, இதை தான் மந்திரம் சொல்லி தந்தில்லை, இப்படி 4 தடவை சொன்னா உனக்கு இப்படி ஆயிடுமாக்குன்னு அப்படிலாம் இங்கே போதிக்கிறது இல்லை பாருங்க. நீ டெய்லி இதை 10 தடவை சொன்ன அப்படி ஆயிடுமாக்குன்னு கிடையாது. டெய்லி இதை 10 தடவை சொன்னீங்கன்னா அது இன்னும் உள்ளே ஏற ஆரம்பிக்கும், அவ்வளோதான் நடக்கும். உள்ளே ஏற ஆரம்பித்த பிறகு அப்புறம் பேசுகிற விதமே மாறிவிடும் பாருங்க. இருதயத்தின் நிறைவினால் நாவு பேசும். நாவு பேசும்போது தேவன் தம்முடைய வார்த்தையை பேசின போது என்ன வல்லமையோ அதே வல்லமை விளங்கும். அந்த சூழ்நிலையில தேவன் வார்த்தையை பேசின போது சிருஷ்டிப்பு உண்டாயிற்று, வெளிச்சம் உண்டாயிற்று, ஒழுங்கின்மையும் வெறுமையும் நீங்கி அழகான ஒரு பூமி உண்டாயிற்று. தேவன் வார்த்தையின் தேவன், அவர் விசுவாசத்தின் தேவன். நாமும் அப்படித்தான் விசுவாசத்தில் பிழைக்க வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. என்ன பேசுறாரு? இவருடைய பலத்தை பற்றி பேசுறாரா? ஏதோ இங்க மூல அறிவிலிருந்து பேசுறாரா? எனக்கு எல்லாத்தையும் செய்ய பலன் உண்டு என்று கிடையாது. அவர் உள்ளே வார்த்தை கருத்தரித்து விட்டது. உள்ளே தேவனை குறித்து சில காரியங்களை புரிந்து வைத்துக் கொண்டார். உள்ளே மீட்பை குறித்து சில அறிவு உண்டாகிவிட்டது. உள்ளே தேவன் அவருக்கு உண்டு பண்ணின அந்த மீட்பின் மூலமாக அவர் என்னவாய் இருக்கிறார், புது சிருஷ்டியா இருக்கிறார் என்ற அறிவு உண்டாகிவிட்டது. பாவம் நீக்கப்பட்டு விட்டது. இவர் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறார், தேவனுடைய சாயலை பெற்றிருக்கிறார், தேவனை போலவே இந்த உலகத்தில் செயல்பட முடியும் என்கிற காரியங்கள் அவருக்கு உள்ளே கருத்தரித்து விட்டது. உள்ள போய் சேர்ந்துருச்சு பாருங்க. அதன் நிறைவா வாய் பேசுது. இப்போ உள்ள சத்தியத்தை விளங்கி கொண்டவராக, அறிந்து கொண்டவராக, சத்தியம் வார்த்தை உள்ளவை கருத்தரித்துட்டு சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே. இவர் சொல்றதுலேயே வித்தியாசம் இருக்கு பாருங்க. சில கிறிஸ்தவங்க சொன்னா ஒண்ணுமே அர்த்தமே கிடையாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டில் போயிட்டு என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, பாருங்க பிரதர், பலனே இல்லை பிரதர், நம்ம தான் வீக்கு, நம்ம வீக்னஸே இதுதான் பிரதர் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதனால இன்னும் ஏறலன்னு அர்த்தம். பவுல் அப்போஸ்தலன் வீக்னஸை கன்ஃபஸ் பண்றதே கிடையாது. அவர் சொல்றாரு, இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னையா பெருமையா? அவருக்கு பெருமை இல்லை, விசுவாசம். இது
விசுவாசம் பெருமை போல தெரியும், ஆனால் அது பெருமை இல்லை, விசுவாசம் அது சாதிக்கும் காரியங்கள். அதனால தான் உலகத்தையே தலைகீழ் நாக்கினார் அந்த மனுஷன். உள்ள போயிடுச்சு, உள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சு, உள்ள அந்த வசனம் கருத்தரிச்சிருச்சு. ஆகவே சொல்றாரு, என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆகவே இந்த ஆவிக்குரிய உலகம் தேவனுடைய வார்த்தையினாலே அது இயங்குகிறது. இந்த காணக்கூடிய உலகம், நேச்சுரல் வேர்ல்டு, இது தேவனுடைய வார்த்தையை நாம் பேசுகிறதுபடினாலே அது இயங்குகிறது. இதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். வார்த்தையும் ஜெபத்தையும் குறித்து தான் போதிட்டு இருக்கோம். அதனால் ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 7ஆம் வசனம், யோவான் 15:7-8. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும், எல்லாரும் சொல்லுவோம், என் வார்த்தைகள் உங்களிலும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், பாருங்க, வார்த்தைகள்னு சொன்னால் ஏதோ மேற்பூச்சா கேட்டு போகிறது இல்லை. வார்த்தை உங்களுக்குள்ள போய் அது நடப்பட்டிருந்தால், அது கன்சீவ் ஆயிருந்தால், நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். வார்த்தை உள்ள போய் கன்சீவ் ஆகிறதுக்கும் கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. பாருங்க, எவ்வளவுக்குள்ள வார்த்தை உள்ள போகிறதோ, எவ்வளவுக்குள்ள வார்த்தை உள்ள நிலைத்து நிற்கிறதோ, சும்மா வந்துட்டு போறதில்ல. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை 4 வார்த்தை கேட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிடுறது இல்லை. அதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்றதில்லை. வார்த்தை உள்ள போகிறது, எந்நேரம் அதன் தியானம், அதை குறித்த காரியங்கள் உள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. வார்த்தை நிலைத்து இருக்கிறது. கேட்ட வார்த்தை அப்படியே நிற்குது உள்ள, அப்படியே அதை பெற்றுக்கொள்கிறீர்கள், அப்படியே உள்ள இருக்குது. எப்படி உள்ள வைக்கிறது? அது திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், அதை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நிலைத்திருந்தால், வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். கனிகள்னா ஜெபத்தில் கனி கொடுப்பீர்கள். என் பிதா மகிமைப்படுவார், கனி கொடுக்கிறதுனால என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். அப்போ பிதாவுக்கு நீங்கள் கனி கொடுக்கணும்னு ஆசை. அதனால தான் அவர் என்ன பண்ணிட்டார், வார்த்தையை அனுப்பிச்சிருக்கிறேன், இந்த வார்த்தையை உள்ள வை, நீ கேட்குறதெல்லாம் கிடைக்கும், அப்போ எனக்கு மகிமை உண்டாகுதுங்கிறார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கர்த்தர் தர்றதுக்கு எப்படியாவது தராமல் அவாய்ட் பண்ணுறாருங்க, ஆனால் நான் அவரை எப்படியாவது பிடிச்சி முறுக்கி இறுக்கி கையை முறுக்கி அவரை என்னத்தையாவது கெஞ்சி அழுது கூப்பாடு போட்டு அவர்கிட்ட வாங்கி. கர்த்தர் சொல்கிறார், தரணும் தான் இவ்வளோ பெரிய பைபிளை கையில் கொடுத்துருக்குறேன், உனக்கு தரணும் தான், நீ இதை புரிஞ்சுக்கணும் தான் இதை கொடுத்துருக்குறேன். இந்த வசனத்தை நீ வாசி, இந்த வார்த்தைகள் உனக்குள்ளே நிலைத்திருந்தால், இது என்னைக்கு உனக்குள்ளே போய் கருத்தரிக்கிறதோ, நிலைத்திருக்கிறதோ, அன்னைக்கு நீ கேட்டுக்கொள்கிறதோ அது உனக்கு கிடைக்கும். நீ கேட்கறதெல்லாம் கிடைக்கிற அளவுக்கு உன்னுடைய ஜெபத்தை மாற்றும்படியாக உனக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறேன். நான் உனக்கு எய்ட் பண்றதுக்கு இருக்கேன், உனக்கு உதவி செய்யும்படியாக நான் இருக்கிறேன். உனக்கு எதிரி இல்லை. எப்படி கொடுக்காம இருக்கிறதுக்கு வழி பண்றதுக்கு அல்ல, எப்படி கொடுக்கிறதுன்னு பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நீ கேட்கிறதெல்லாம் பெற்றுக்கொள்ளும் போது, மிகுந்த கனி கொடுக்கும் போது எனக்கு என்ன பண்ணுகிறது, மகிமை உண்டாகிறது. ஏசு சொல்றார், பிதா மகிமைப்படுவாராம். கேட்கறதெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்தவனை பார்த்து அப்பதான் பரலோக பிதா மகிமைப்படுறாரு. வெறும் அழுது ஜெபத்தை அழுது முடிக்கிற கிறிஸ்தவனை பார்த்தல்ல, வெறும் கண்ணீர் விட்டேன்னு சொல்கிற கிறிஸ்தவனை பார்த்தல்ல, வெறும் கூப்பாடு போட்டேன் மன்றாடினேன்னு சொல்கிற கிறிஸ்தவனை பார்த்தல்ல, கனி கொடுக்கிற, மிகுந்த கனி கொடுக்கிற கிறிஸ்தவனை, கேட்கறதெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு காரியங்களை புரிந்து கொண்டு செயல்படுகிற கிறிஸ்தவனை பார்த்து பரலோக பிதா என்ன பண்ணுகிறார், மகிமைப்படுகிறார். கடவுளை மகிமைப்படுத்துறது தான் விதம். கேட்கறதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். கேட்கறதெல்லாம் எப்போ பெற்றுக்கொள்ளப்படும், வார்த்தை நமக்குள்ளே நிலைத்து இருக்க வேண்டும். ஆகவே ஜெபம் என்கிறது தேவனுடைய வார்த்தைக்கு சொந்தக்காரராக இருக்கிற நாம், தேவனை போல உருவாக்கப்பட்டிருக்கிற நாம், இந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்து நம்முடைய வாயில வைத்து அதை பேசி தேவனுடைய வல்லமையை நம்முடைய சூழ்நிலைகளுக்கு கொண்டு வருவது. நம்முடைய வியாதியின் மத்தியில், நம்முடைய இல்லாமையின் மத்தியில், வறுமையின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில், குழப்பத்தின் மத்தியிலே, குழப்பத்தை பேசி, வியாதியை பேசி, வறுமையை பேசி, இல்லாமையை பேசிட்டு இருக்கிறது இல்ல, அதன் மத்தியில தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாயில வைத்து பேசி, எப்படி ஒழுங்கன்மையும் வெறுமையுமான பூமியில தேவன் வார்த்தையை பேசி எல்லாவற்றையும் உண்டாக்கினார், அதுபோல் அதன் மத்தியில நின்று கொண்டு தேவனுடைய வார்த்தையை பேசி அதன் மூலமாக தேவ வல்லமையே நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவதுதான் ஜெபம். இருக்கீங்களா? அப்ப ஜெப நேரம் எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான நேரம் என்பதை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். சாதாரண ஒரு நேரம் கிடையாது. ஜெப நேரம் ஒரு பெரிய வேலை. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை எடுத்து என் வாயில் வைத்து என்னுடைய சூழ்நிலையிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய சபையிலே, என்னுடைய உலகத்திலே நடக்கிற காரியங்கள் மத்தியிலே நான் நின்று கொண்டு வல்லமை உள்ளவனாக, காரியங்களை மாற்றி அமைக்கக்கூடியவனாக நான் தேவனுடைய வார்த்தையை பேசுகிற நேரம்.
தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு வந்து அந்த சூழ்நிலையில் தேவ வல்லமை விளங்கும்படியாக, தேவனுடைய பலன் அங்கே விளங்கும்படியாக பேசுகிற ஒரு நேரம். அப்போ ஜெபத்துக்கு நாம் வரும்போதெல்லாம் எது ரொம்ப முக்கியங்க? நான் முழங்கால் போட்டேன்றது முக்கியமல்ல. முழங்கால் போடலாம். என் முழங்காலில் காப்பு காய்ச்சுதுங்கிறது முக்கியமல்ல. காப்பும் காய்க்கலாம். இருக்கீங்களா? நான் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணேன்றது இல்லை, நான் எவ்வளோ கண்ணீர் விட்டதுன்றது இல்லை. நான் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொண்டு, எப்பேற்பட்ட வார்த்தைகளை தெரிந்து கொண்டே வாயில் வைத்து நான் பேசுகிறேன், நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், ஜெபம் பண்ணும்போது என் வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்படுது, அதுதான் ஜெபத்தில் ரொம்ப முக்கியம் ஒழிய வேறு எதுவும் முக்கியம் கிடையாது. மற்றதெல்லாம் அப்புறம்தான். நான் எவ்வளோ மணி நேரம் ஜெபம் பண்ணுறது அப்புறம் தான். எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணால் என்ன? வார்த்தையை பேசாத வரைக்கும் அந்த ஜெபத்தில் ஒரு பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் புலம்பிக்கிட்டே இருந்தால் அது ஜெபமா? கர்த்தருடைய வார்த்தையை பேசாத வரைக்கும் நம்ம எத்தனை மணி நேரம் மண்டிட்டு என்ன பண்ணி பிரயோஜனம்? அது ஒன்றுத்துக்கும் உதவாது. அந்த வாயை திறக்கும் போது நான் என்ன பேசுகிறேன் என்பதுதான் ஜெபத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இருக்கீங்களா? இதை ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு. இதை புரிந்து கொள்ளும்போது தான் வெற்றி உண்டாகும். சரி, இதில் ஆபிரகாமை குறித்த சில காரியங்களை இன்றைக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தை எப்படி உபயோகப்படுத்துவது, விசுவாசம் எப்படி செயல்படுகிறது என்பதை காண்பிக்கிறதுக்காக செல்வோம். ஆபிரகாமை குறித்து வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு முதல்ல போவோம். ஆதியாகமம் 15 1 முதல் 6. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே, ஆதியாகமம் 15:1, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நிறைய பேருடைய ஜெபம் மாதிரி இருக்கு பாருங்க. இன்னும் ஜெபம் பண்ண கற்றுக்கல இவர், இனிமேல் தான் கற்றுக்க போகிறாரு. அதனால் இந்த ஜெபத்தை பிடிச்சிக்காதீங்க. கற்றுக்கிட்ட பிறகு எப்படி ஜெபம் பண்ணார்னு பாருங்கள். பைபிளை வாசிக்கும் போது அறிவோடு வாசிக்கணும். கொஞ்சம் ஆவிக்குரிய அறிவு வேணும். பிரதர், ஆபிரகாம் சொன்னது போல நானும் சொன்னேன், எனக்கு என்ன தருவீர்னு. என்ன தருவீரா பாருங்க. இப்போ நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசரின் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. ஒரே கம்ப்ளைண்ட்டு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் ஒரே கம்ப்ளைண்ட் பாருங்கள். என்ன சொல்கிறான் பாருங்கள், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு என்ன தருவீர்? என் வீட்டு வேலைக்காரனாக இருக்கிற விசாரணை கர்த்தனாக இருக்கிற இவன், அவனுடைய பிள்ளைகள் அல்லவா எனக்கு உள்ளதெல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி புலம்புகிறான் பாருங்கள். இவன் ஒரு புலம்புகிற ஒரு பேர் வழி. புலம்பிக் கொண்டிருக்கிறான். தேவை இருக்குது. அவனை கர்த்தர் ஐஸ்வர்யவானாக்கி விட்டார். சீமானாக இருந்தான். வெள்ளியும் பொண்ணும் மாடுகளும் வேலைக்காரிகள்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. பிள்ளை இல்லை. கர்த்தர்ட்ட வந்து புலம்புகிறான். இவனுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய தேவை இருக்குது பாருங்கள். இன்றைக்கு அநேக வாழ்க்கையில் பெரிய தேவைகள் எப்படி இருக்குது? ஒருவேளை பிள்ளை தேவையாக இருக்கலாம் சிலருக்கு. நான் இதை பிரசங்கம் பண்ணுறப்பெல்லாம் ஏதாவது ஆகிடுது அந்த மாதிரி கரெக்டாக. அதனால் இப்போ ஆகும் கண்டிப்பாக. ஆனால் பிள்ளை மட்டும் இல்லை, நான் சொல்கிறேன் எதுவும் ஆகும். இது ஒரு ஜென்ரல் பிரின்சிபல். பிள்ளை பிறக்கிறது மட்டுமல்ல, பிஸ்னஸும் பிறக்கும். பிள்ளை பிறக்கிறது மட்டுமல்ல, செழிப்பு பிறக்கும். பிள்ளை பிறக்கிறது மட்டுமல்ல, சுகம் பிறக்கும். இது ஒரு ஜென்ரல் பிரின்சிபல் ஆஃப் ஃபெய்த். ஒரு விசுவாசம் எப்படி இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளும் போது பிள்ளை எப்படி பிறகுதோ அப்படிதான் எல்லாம் உண்டாகும். அதுதான் இங்கே லெசனே. பிள்ளை இல்லை இவனுக்கு, அதுதான் வாழ்க்கையில பெரிய பிரச்சனை. இவனுக்கு ஐஸ்வர்யம்லாம் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பிள்ளை இல்லை, அதுதான் பிரச்சனை. அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறான், பிள்ளை இல்லை ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர்? ஒன்றும் காணும், இது வரைக்கும் ஒன்றும் ரிசல்ட்டே இல்லை. வயசாகிட்டே போகுது, என்ன தருவீர்? என் வேலைக்காரன் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறான்னு சொல்லி புலம்புகிறான். 3ஆம் வசனம், பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. எப்படி இப்போ ஜெபம் பாருங்க. இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, பாருங்க இப்போ வார்த்தை உண்டாகிறது. வார்த்தை உண்டாகின்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு பேசப்படுகிறது. இந்த வார்த்தை வந்து ஒவ்வொரு முறையும் பாருங்க, ஜெபத்தில் அதான் ரொம்ப முக்கியம். ஜெபத்தில் மனுஷன் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் தான் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான். உன்னுடைய கற்பத்திலிருந்து வருகிறவன், உன்னிலிருந்து உண்டாகிறவன், அவன் தான் உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான். இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் டிக்ளேர் பண்ணிட்டார், இல்லப்பா வேற யாரும் சுதந்திரவாளி கிடையாது. உன்னுடைய கற்பத்திலிருந்து வருகிறவன், உன்னுடைய மனைவியிலிருந்து கற்பத்திலிருந்து வருகிறவன், உன்னிலிருந்து உண்டாகிறவன், அவன் தான் உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் என்று ஒரு வாக்கு தத்தத்தை பண்ணுகிறார் கர்த்தர். பாருங்க, அவர் அவனை வெளியே அழைத்திரி வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவாய்
இருக்கும் என்றார். ஒரு பிள்ளை இல்லைன்னு புலம்புறவன்ட்டு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகிறது. ஆண்டவருடைய வார்த்தை எப்பவுமே ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், பல்வேறு பிரச்சனைகளில் பல்வேறு சிக்கல்களில் சிக்கி தவித்து கொண்டு ஒருவேளை இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு இன்றைக்கு உண்டாகிறது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்றார், வானத்தை அண்ணாந்து பார், வானத்தின் நட்சத்திரங்கள் எவ்வளவு, எண்ணக்கூடுமா? எண்ணவே முடியாது, அவ்வளவு நட்சத்திரங்கள், கோடான கோடி நட்சத்திரங்கள். உன்னுடைய சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இல்லாமையிலும் வறுமையிலும் வியாதியிலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் பிரச்சனைகளிலும் எல்லா விதமான பயத்திலும் சிக்கி தவிக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் நினைக்கிறதும் கேட்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் தருகிறவர் கர்த்தர். வானத்து நட்சத்திரங்களை எப்படி எண்ண முடியாதோ அப்படி எண்ண முடியாத அளவுக்கு தருகிறவர். இடங்கொள்ளாமல் போகும் அளவுக்கு ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுகிறவர். உங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தையும் ஔஷதத்தையும் உண்டாக்குகிறவர் அவர். இதை எண்ணி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும் போது அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, அதுல தான் பதில் இருக்கிறது. அதுதான் ஜெபமாக வேண்டும். பிறகு 6ஆம் வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். இதான் ரொம்ப முக்கியம். அவன் கர்த்தரை, எல்லாரும் சொல்லுவோம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அப்புறம் சொல்லி இருக்குது, அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவன் விசுவாசித்தபடியே அவனுக்கு நடந்தது. அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார்ன்றது அர்த்தம் தான். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவன் விசுவாசித்தபடியே அவனுக்கு நடந்தது.